அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி திருச்செந்தூர் முருகனுடைய வைரமுடி சேவை அப்படின்னு சொல்லலாம். இது காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காட்சியை பார்த்து நாம எந்த வேண்டுதல் வச்சாலும் சரி அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இந்த வைரமுடி சேவை அப்படிங்கிறது காண்பது மிக மிக அரிதானது. இந்த வீடியோ காட்சியை பார்த்த நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற சில வாசகங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மை நடக்கும். குறைந்தது 3 முறை பதிவிடுங்க. நிச்சயமாக நம்ம அனைவருக்குமே நல்லதொரு பலன் இருக்கு. இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகனுக்கு தற்போது தை உத்திர வருஷாபிஷேகம் நடந்திருக்கு. இது பற்றிய நிறைய சிறப்பான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூர் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேகம் இந்த செவ்வாய்க்கிழமை காலை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கோவிலில் மூலவரான சுப்பிரமணியர் பிரதிஷ்டை செய்தது தை உத்திர நட்சத்திரம் தான். எனவே தை மாத உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு வருஷாபிஷேகம் நடைபெறுது. இந்த ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவில் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் இவையெல்லாம் நடைபெற்று தொடர்ந்து கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றிருக்கு. அதன் பிறகு பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் விமான தளத்துக்கு கொண்டு வரப்பட்டு மூலவர், சண்முகர், வெங்கடாஜலபதி, வள்ளி, தெய்வானை விமானங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதன் பிறகு மூலவர் மற்றும் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. விழா ஏற்பாடுகள் திருக்கோவிலுடைய சார்பில் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை காண்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த வருஷாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலில் இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம். குறிப்பிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மூலவரான சுப்பிரமணியர் தை மாத உத்திர நட்சத்திரத்தில் தான் பிரதிஷ்டை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். இந்த வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு இங்கு நிறைய பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு காலை 8 மணிக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து 10 மணிக்கு உச்சிகால அபிஷேகம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து இரவு சுப்பிரமணியருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற இருக்கு. புஷ்பாஞ்சலிக்கு பக்தர்கள் மலர்களை அளிக்கலாம் என கோவில் நிர்வாகத்தின் மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. விழா ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு நம்ம போய் வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நமது அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் சென்றடையக்கூடிய வகையில் அமையுமா. அந்த வகையில் அவரை கண்டு நாம் வழிபடுவதே மிக பெரும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு என்று பார்க்கும்போது நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கடலில் கால் வச்சு வழிபட்டாலே போதும்பா, எனக்கு எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவருடைய வழிபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தைப்பூசம் நடந்து முடிஞ்சது. இந்த தைப்பூச திருவிழாவிலேயே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அறுபடை வீடுகள்லையும் சிறப்பாக இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த திருச்செந்தூரில் நடந்த தை உத்திர வருஷாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட நிறைய பக்தர்கள் கலந்து கொள்ள அங்கு இப்படி சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே ஒரு சஷ்டி ஆகட்டும் அல்லது கிருத்திகை தினமாகட்டும் இந்த நாள்லேயே பக்தர்கள் அனைவரும் இங்கே
கலந்து கொள்ளக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் கோவிலே ரொம்பவே கோலாகலமாக இருக்கும். ஒரு சிறு பூஜை என்றால் கூட ரொம்பவே கோலாகலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சிறப்பாக வழிபாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி வழிபட்டாலே போதும், அதுவே மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழுது. தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இது அமைந்திருக்கு. இந்த கோவில் பழந்தமிழ் இலக்கியங்களிலே சேயோன் என குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்களுடைய வழிபாடுகளை பார்க்கும்போது இந்த கோவில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த காலங்கள்லேயே எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்று ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிலையில் இந்த கோவில்கள் அமைந்திருக்கும். திருச்செந்தூர் கோவில் பற்றிய தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியங்களாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அந்த வகையில் திருச்செந்தூர் என்றைக்குமே கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய புகழை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில், உலக புகழ் பெற்ற கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வழிபடக்கூடிய கோவிலாகவும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் தனி சிறப்பு கொண்டது தான் இந்த திருச்செந்தூர் கோவில். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, கடலோடு சேர்ந்து கடலும் கடலை காத்த கந்தன் கடலோடு சேர்ந்து இங்கு காட்சி கொடுக்கிறார் என்று சொல்லலாம். அப்படி இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய செந்திலாண்டவரை வழிபட்டோம் அப்படின்னா போதும், அது வாழ்க்கையில் மிக பெரும் புண்ணியம் என்று சொல்லலாம். வள்ளி தெய்வானையோடு பெரிய தேரில் அவர் வீதி உலா வரக்கூடிய காட்சிகள் இங்கு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த கோவிலுடைய திருவிழாக்களில் நாம் கலந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தாலே அதுவே நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான நிகழ்வாக தான் பார்க்குறாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு, அதாவது சண்முகர், வள்ளி தெய்வானை பெருமாள் ஆகிய விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வருஷாபிஷேகம் நடந்திருக்கு. இதன் பிறகு தீபாராதனையும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிறகு இதை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சாயரட்சை தீபாராதனையும், தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான், தேவசேனா அம்பாள் தனித்தனி மயில் வாகனத்தில் வீதி உலா நடைபெறும். வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு ராக்கால அபிஷேகமும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இரவு மூலவருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறுது. ஏற்பாடுகளை கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து முடித்திருக்காங்க என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுடைய சிறு விழாவாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வது தான் வழக்கம். அப்படி முருகப்பெருமானுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த தலம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திருக்கோவில் ஆதி காலங்களில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க. இந்த திருத்தலம் இந்து மதத்தினால் புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படுது. சிறந்த தலத்தில் ஒன்றாக இந்த தலம் இருக்குது. இந்த கோவில் தெற்கிந்திய தீபகற்பத்தின் தென்மேற்கில் அமைந்திருக்கு. தமிழரின் பண்டைய நூல்களில் குறிப்பிடுவது போல இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைப்பு உடையதாக கருதப்படுது. பக்தி இலக்கியங்களிலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு சங்க காலத்திலும் விவரமாக திருமுருகாற்றுப்படையில் இந்த தலம் அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே முக்கியத்துவம் கொண்ட கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கு இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கடல் ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய, அதே சமயம் முருகப்பெருமானின் மற்ற கோவில்கள் மலை உச்சிகளின் போன்ற உயரமான இடங்களில் அமைந்திருக்கும். பாண்டியரும் சேரரும் அவருடைய ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இந்த கோவிலை மேம்படுத்தினாங்க என்றும் சொல்லுவாங்க. குறிப்பாக காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட தாழ்வான மணல் கற்கள் சரிய தொடங்கியதாம். அப்போது ஒரு உன்னத சாது மௌன சுவாமி கற்கள்
கற்கள் சிதைந்த நிலையிலே இருப்பதை கண்டிருக்காரு. அவர் உடனடியாக புனரமைப்பு மேற்கொண்டாராம். மேலும் மூலவர் காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், தேசிகமூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தாங்களாம். 72 ஆண்டுகள் திருப்பணிகள் தொடர்ந்து 3 பிரகாரங்களை கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.